விற்கிறாங்க. 150 ரூபாய் சரக்கெல்லாம் இப்ப வந்து 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சித்து சொல்வாரு, எங்க கூப்பிடுறது எல்லாம் ஒயின் ஷாப் கூப்பிடுறதான்னு கேட்பாங்க. எனக்கு பிளாக்ல யாராவது துட்டு கொடுத்துட போறாங்க, இதை நான் ஒழிக்கிறேன்றதுனால ரேஷன் கார்டில் கூட லைன் நிற்க மாட்டாங்க, கூட அந்த ஒயின் ஷாப்ல அவ்வளோ லைன் நின்று இருப்பாங்க. நாளைக்கு ரஜினி சாரோட பிறந்த நாளை முன்னிட்டு பிஜிலி சாரோட மனைவி என்ன சொல்ல வராங்கன்னா, குடிச்சு குடிச்சு தமிழ்நாடே அழியுதுன்னும், இந்த குடியினால தான் என் குடும்பமும் அழிஞ்சதுன்னும், அது மட்டும் இல்லாம என் கணவர் இரவு பகல் இப்படி எல்லா நேரமும் குடிச்சிட்டு ஷூட்டிங் ஹால்குள்ள போய் தான் அவருடைய வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால அவருடைய மனைவி தமிழ்நாடு அரசிடம் என்ன கோரிக்கை வைக்க போறாங்கன்னு தொடர்ந்து பார்க்கலாம். என்னன்னா, குடிச்சு 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 முக்காவாசி இல்ல ஃபுல்லா தமிழ்நாடே அழியுது குடிச்சு குடிச்சு. அதுல எங்க வீட்டுக்காரர் ஒருத்தர் யாருன்னா பிஜிலி ரமேஷ் தான். அவரு பகலையும் குடிப்பாரு, மதியானம் சாயந்தரம் நைட்டு குடிச்சுட்டு தான் அந்த ஷூட்டிங் உள்ள போய் தான் அவருடைய வாழ்க்கையே பாழா போச்சு. நான் சொல்றது என்னன்னா, தமிழ்நாடுல ஒட்டுமொத்த ஒயின் ஷாப்பை கண்டிப்பா மூடுங்க. எங்க வீட்டுக்காரர் சொல்ற மாதிரி ஒயின் ஷாப்பை மூடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஏபிஎஸ் கூப்பிடுங்க, இபிஎஸ் கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. அந்த ஒயின் ஷாப்பை மூடுங்க, கண்டிப்பா மூடுங்க மக்களே. கண்டிப்பா எல்லாரும் சரி, நான் ஒத்தியாக முடியாது, எல்லா மக்களும் சேர்ந்துதான் அந்த ஒயின் ஷாப்பை கண்டிப்பா அதை மூடணும். நான் பேசுற டாபிக் வந்து ரஜினி சார் பிறந்தநாள், அதை பத்தி தான் பேசலாம்னு நான் வந்தேன். ஆனா அதை பத்தி பேசும்போது எங்க வீட்டுக்கார ஞாபகம் வந்துச்சு. இந்த 12 மணிக்கு திறக்கிற வேலையும் வேணாம், ஒட்டு மொத்தமாவே கொடுங்க. 12 மணிக்கு திறக்கணும்னு நீங்க சொல்றீங்க, ஆனா வந்து பிளாக்ல விற்கிறாங்க. பிளாக்ல வந்து 150 ரூபாய் சரக்கெல்லாம் இப்ப வந்து 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவங்க 12 மணிக்கு தரக்கலாம், நம்ம 3 மணிக்கே வாங்கிக்கலாம், 2:30 மணிக்கு வாங்கிக்கலாம், 1:30 மணிக்கு. எங்க வீட்டுக்காரர் 1:30 மணிக்கு குடிச்சிட்டு வருவாரு நைட்ல. 1:30 மணிக்கு எப்படி சரக்கு வருது? அந்த பிளாக்ல விற்கிறதுனாலதான் அந்த சரக்கு வருது. ஏபிஎஸ் கூப்பிடுங்க, ஓபிஎஸ் கூப்பிடுங்க, சரக்க மூடுங்க, மோடியை கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப சித்து சொல்வாரு, எங்க கூப்பிடுறது எல்லாம் ஒயின் ஷாப் கூப்பிடுறதான்னு கேட்பாங்க. தலைவரே ஸ்டாலின் ஐயா அவர்களை, திமுக கட்சியின் தலைவர் மேயர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். பிளாக்ல சரக்கு விற்க கூடாது, 12 மணிக்கு விற்க கூடாது, காலைல 5:30 மணிக்கு விற்க கூடாது, 4:30 மணிக்கு விற்க கூடாது. எனி டைமும் வித்துட்டே இருக்கிற அந்த சரக்குக்கு ஒரு முடிவை வந்து இந்த முதலமைச்சர் நீங்க வந்து எடுங்க. இத வந்து ஒரு கோரிக்கையா நான் விரும்பி வேண்டி கேட்கிறேன். ஏமா உங்க வீட்டுக்கு அவர் குஷ்டு உண்டான்னு அதுக்கு என்ன பண்ணதுன்னு நீங்க கேட்கலாம். இந்த சரக்கை ஏன் மூட மாட்டேங்கிறீங்க? அதை மூடுங்க ஃபர்ஸ்ட். அந்த ஒயின் ஷாப்பை வந்து கண்டிப்பா மூடுங்க, தயவு செய்து மூடுங்க. பிளாக்ல விற்கிற சரக்கை வந்து தடை பண்ணுங்க. இதுல போலீஸ் அதிகாரிகள் ஒட்டு மொத்தமா சேர்ந்து இதை செய்யுங்க. எனக்கு பிளாக்ல யாராவது துட்டு கொடுத்துட போறாங்க, இதை நான் ஒழிக்கிறேன்றதுனால ஒட்டுமொத்த தாய்மார்களுடைய கண்ணீருக்காக தான் நான் இப்ப போராடிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வாய் விதமா அவங்களுக்கு வாய் இல்லாதனால நான் பேசிட்டு இருக்கேன். அதனால முதலமைச்சர் ஐயா அவர்களே, இதை வந்து நான் இப்ப பேசுறது உங்களுக்கு கண்டிப்பா எப்படியாவது கேட்கும். ஆனா கேட்டுதான் இதை ஒயின் ஷாப்பை மூடுங்க. எல்லாருடைய அழுகையும் சேர்த்து நான் ஒத்தியா பேசிட்டு இருக்கிறேன். என்னுடைய கணவருடைய குடியாலதான் என்னுடைய குடும்பம் பாதிச்சது. நான் இந்த வயசுல நான் வந்து எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டு நினைக்கிறேன். நீங்க எப்படியாவது இந்த குடிய நிறுத்தணும். அதுவும் பாத்தீங்கன்னா நான் இருக்கிற அந்த எம்ஜிஆர் நகர் ஒயின் ஷாப்ல பாத்தீங்கன்னா எனி டைம் கண்டுகிட்டு தான் இருக்கும். எனி டைம் லைன்ல ரேஷன் கார்டில் கூட லைன் நிற்க மாட்டாங்க, கூட அந்த ஒயின் ஷாப்ல அவ்வளவு லைன் நின்று இருப்பாங்க. எதுக்கு அந்த ஒயின் ஷாப்ல? எம்ஜிஆர் நகர் இல்ல, எல்லா ஆழ்வார்த்திரு நகர், எல்லா இடத்துலயும் அந்த ஒயின் ஷாப் இருக்குது. மக்கள் இதனால நல்லா பெறாங்கன்னா என்னால பெறாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷம். நம்மளால நம்ம வயசு நம்ம தான் பேசணும். நம்ம அவர் பேசிட்டாரு, அவர் பாதி பேசிட்டாரு, நான் இன்னும் ஃபுல்லா நான் பேசணும். அதனால வந்து இந்த ஒயின் ஷாப்பை கண்டிப்பா மூடுவீங்கன்னு நான் நம்புறேன். எங்க பிஜிலி ரமேஷ் சாரே வந்து ரெட்டையில தான். அவரு வந்து அதிமுக கட்சி தான். அவர் அதிமுக கட்சியில இருக்கிறவர். நான் வந்து பக்கா திமுக. கலைஞர் ஆட்சினா எங்க சின்ன வயசுல தாத்தா மூட்டா பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து திமுக கட்சியில தான் நாங்க இருக்கிறவங்க. நம்ம கலைஞர் கருணாநிதி கட்சியில இருக்கிறவங்க. ஐயா நான் சொல்றேன், நம்ம கட்சியில இருக்கிறவங்க என்னைக்குமே சோழ போனது கிடையாது. உங்களுடைய ஆட்சி மலரணும்னா, உங்களுடைய ஆட்சி நிலைக்கணும்னா, உங்களுடைய ஆட்சியில நீங்க உட்காரணும்னா கண்டிப்பா இந்த ஒயின் ஷாப்பை வந்து நீங்க மூடணும். முதலமைச்சர் ஐயா அவர்களே, நம்ம அண்ணன் விஜய் அண்ணா வந்து டிவிகே கட்சியில வராரு. அவர் வந்து 2026 கால் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த
கட்சி இதனுடைய ஒயின் ஷாப்பை வந்து நீங்க மூடுங்க முதலமைச்சர் ஐயா. அவர்கள் உங்களால முடியாதது ஏதாவது இருக்கா சொல்லுங்க. உங்க அப்பா கலைஞர் ஐயா, அதுக்கப்புறம் நீங்க, அதுக்கப்புறம் உங்க புள்ள உதவி ஸ்டாலின் இருக்கிறாரு. நீங்க வந்து கண்டிப்பா வந்து இதை நீங்க மூடுங்க. நீங்க இதை மூடுங்க, நீங்க மூடுங்க. நீங்க மூடினா ஒட்டுமொத்த தமிழக தாய்மார்கள் எல்லாமே உங்களுடைய இதெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பா முதலமைச்சர் ஐயான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு மதிப்பு இருக்கும். இப்பயும் மதிப்பு இருக்கு. இப்போ இன்னும் மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. தாய்மார்கள் வந்து இன்னும் மதிப்பு கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. உங்களை ஆட்சியில உட்கார வைப்பாங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? அப்புறமா எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களை அசைக்கவே முடியாது. நீங்க தான் முதலமைச்சர் ஐயா, ஸ்டாலின் ஐயான்னு சொல்லிட்டு உங்களை மரியாதையா கூப்பிடுவாங்க. அப்புறம் 2026 அண்ணன் விஜய் அண்ணா, தளபதி விஜய் அண்ணா செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் கண்டிப்பா அவர் இவர்தான் அவர் செய்ய போத நீங்க இப்பயே செய்யுங்க. குடியினால அவர் உடல் முழுக்க பாதிப்பு ஏற்பட்டு இறுதியில் எவ்வளவு கடினமான நிலையில் இறந்தார் என்பதையும், மேலும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பெண்களின் கண்ணீருக்காக போராடும் பிஜிலியின் மனைவி கூறியவற்றை பின்வருமாறு பார்க்கலாம். ஏன்னா எங்க வீட்டுக்காரர் இறந்தா மாதிரி யாருமே இறந்தக்கூடாது. அவர் எப்படி இறந்தாரு செல்ல பாக்குறீங்கல்ல, அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்தாரு, அவர் கல்லீரலால எப்படி பாதிச்சுது, அவர் கால் எப்படி கருத்து போச்சு, அவர் உடம்பெல்லாம் கருத்து போய், அவர் முகமே அவ்வளவு அழகு, அவ்வளோ வந்து அவர் 25-26 படம் நடிச்சாருன்னா பணம் சம்பாதிக்கல, பேரு புகழ் நிறையவே சம்பாதிச்சாரு, ஆனா பணம் தான் சம்பாதிக்கல. இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் தனது கணவரின் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிய பிஜிலியின் மனைவி ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள். அவர் சீரும் சிறப்புமான நன்றாக நல்லபடியா அவர் உடல்நலம் பூரணமா குணமாகி அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிஜிலியின் குடும்பம் சார்பாக அவருடைய மனைவி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் ஐயா. நீங்க நல்லபடியா இருக்கணும் ஐயா. எங்களுடைய மகன் வாழ்த்துறாங்க. சார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து.